பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. அதே நேரம் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்தில் வரும் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. பிஜேபி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஆளும் கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் 103 இடங்களிலும், பிஜேபி 102 தொகுதிகளிலும், லோக் ஜன சக்தி கட்சி 26 தொகுதிகளிலும், ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா கட்சி 8 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி 7 இடங்களிலும் போட்டியிடும் என கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. 65 தொகுதிகள் மற்றும் துணை முதலமைச்சர் பதவி வேண்டுமென காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது. ஆனால் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு 138 இடங்களும், காங்கிரசுக்கு 52 தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மொத்தம் 35 தொகுதிகளும் ஒதுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுக்கு 24 தொகுதிகள் வேண்டும் என கோருகிறது. அதேபோல மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் கட்சியும் கடந்த முறை அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றதை காரணம் காட்டி கூடுதல் இடங்களை கேட்டு வருகிறது. தொகுதி பங்கீடு இன்னும் முடிவடையாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திடீரென 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்ததும் இந்தியா கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.